வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் உச்சக்கட்ட பிரச்சாரம். வேட்பாளர்களுக்கு அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. இடஒதுக்கீட்டை தட்டி பறிக்க பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்தது அதிமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்றும் உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட சாலை பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. தேசத்தை கட்டமைக்க தொலைநோக்கு சிந்தனை காங்கிரசிடம் இல்லை என பிரச்சாரத்தின்போது பிரதமர் பேச்சு. நாட்டின் ஜனநாயகம் மிக பெரும் ஆபத்தில் உள்ளதாக சோனியா காந்தி பேச்சு. ஒளியேற்ற அனைவரும் போராட வேண்டிய நேரம் இது என்றும் அழைப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை. நெல்லைக்கு ரயிலில் கொண்டு செல்ல முயன்ற 4 கோடி ரூபாயை கைப்பற்றி விசாரணை. விண்ணில் மிதக்கும் சர்வதேச ஆய்வு மையத்தில் தங்கியிருந்த நாசா விண்வெளி வீரர் மற்றும் 2 வீராங்கனைகள் ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற IPL தொடரின் 19வது லீக் போட்டி. பெங்களூருவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் சிதம்பரம், மயிலாடுதுறை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து லால்புரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இடஒதுக்கீடு மூலம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர் பதவிக்கு செல்வதை தாங்கிக் கொள்ள முடியாத பாஜக அதை தட்டி பறிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ 2-3 தலைமுறையாக தான் நம்ம வீட்டில இருந்து இன்ஜினியர்கள், டாக்டர்கள் வராங்க. அத்தி பூத்த மாதிரி சில IAS IPS அதிகாரிகள் வர முடியாது, ஆனால் இப்போ வர முடியுது. இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா, ஃபேன் போடு அப்படின்னு கதறுவாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக வேட்பாளர் சிவசேனனை ஆதரித்து தஞ்சாவூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மீத்தேன் திட்டத்திற்கு பிள்ளையார் சுள்ளி போட்டது திமுக தான் என குற்றம் சாட்டினார். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம். விவசாயிகள் எல்லாம் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டோம். நம்முடைய பயிர்கள் எல்லாம் கருகிவிட்டது. அதற்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்தியாவிலேயே முதலாக வறட்சிக்கு நிவாரணம் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து சென்னையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணிக்கு கொள்கை கிடையாது என்றும் நாட்டை சூறையாடுவதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரே நோக்கம் என்றும் விமர்சித்தார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிக்கிறது என்று தேர்தல் பிரச்சாரத்தின்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நமக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு? பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு? 7 ரூபா. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு? யாரோட அப்பா வீட்டு காசு? நம்மளுடைய காசு, நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து தமிழ்நாடு எந்த விதத்துல மறந்துடக்கூடாது, தமிழ்நாட்டோட நிதி உரிமையை பறிக்கணும் அப்படின்னு அனைத்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தூக்கி கொடுக்கிறவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா. தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து மயிலாப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டியது திராவிட மாடல் அரசு என்று தெரிவித்தார். சிறப்பு குஜராத் மாடல் தான் சிறப்பு, திராவிட மாடல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இனிமேல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைத்துட்டாரு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பாஜக கச்சத்தீவு பிரச்சினையை இப்போதே கிளப்புவது ஏன் என்று காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை தமிழர்கள் 25 லட்சம், இந்திய தமிழர்கள் ஏறத்தாழ 10 லட்சம்.
35 லட்சம் தமிழர்கள் இலங்கையிலே வாழ்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு பொருட்படுத்தாமல் திரு ஜெய்சங்கரும் திரு நிர்மலா சீதாராமனும் இந்த பிரச்சனையை எழுப்புவது 35 லட்சம் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு. கச்சத்தீவு பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் துணை நிற்போம் என ராமநாதபுரம் ராணி லட்சுமி குமரன் சேதுபதி தெரிவித்துள்ளார். என்னுடைய ஃபேமிலி பீப்புள் எல்லாருமே அதுக்கு உறுதுணையாக இருப்போம். எந்த சூழ்நிலையும் மக்களுக்கு அது சேர்ந்து அது பயனடையும். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முதுகுளத்தூர், திருச்சுள்ளி, திருவாடானை, அறந்தாங்கி, பரமக்குடி ஆகிய பகுதிகளுக்கு சென்று அவர் பொதுமக்களிடம் பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்தார். அப்போது தனது சின்னமான பலாப்பழத்தை நீண்ட நேரமாக தலையில் சுமந்து நின்ற தொண்டரிடம் சுமையாக இருக்கும் என்று இறக்கி வைக்குமாறு OPS அறிவுறுத்தினார். ஐயா, ரொம்ப சவந்துட்டே இருக்கீங்க பலாப்பழத்தை. கொஞ்சம் கனமா இருக்கும், நல்ல வெயிட்டா இருக்கு. நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் கூடலூரை அடுத்துள்ள ஓவேலி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நீலகிரி அரசு தேயிலை தோட்ட பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். வாழ்வாதாரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கேன்டீனை இன்றைக்கு இழுத்து மூட அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை அவர்கள் நிர்வகிக்க தெரியவில்லை. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த கேன்டீ கீழே இருக்கிற அந்த நிலங்களை, அந்த எஸ்டேட்களை கேன்டீ தொழிலாளர்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் பிரித்து கொடுத்து அவர்கள் விவசாயம் செய்து அந்த டீ தூளை அவர்கள் விருப்பப்பட்ட நிறுவனத்திற்கு கொடுக்க செய்ய வேண்டும். கேன்டீ தொழில் நிறுவனத்திற்கு, கேன்டீ தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பே. திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து ஸ்ரீரங்கம் பகுதியில் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் காவிரியில் தண்ணீர் வராது என்று கூறினார். இந்த திருச்சியில் இருந்தவாறுதான் 3ஆம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று அங்கே கட்டப்பட்ட அணையை உடைத்தெறிந்தார். ராணி மங்கம்மாள் ஒரு படையை திரட்டி கொண்டு போய் கர்நாடகத்திலே கட்டப்பட்ட அணையை உடைத்தெறிந்தார். இன்றைக்கு இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் தமிழகத்தையே படை திரட்டி கொண்டு போய் அந்த அணையை கட்டவிடாமல் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நிலையில் அவன் மேகதாட்டுவிலே அணை கட்டிவிட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் காவிரிக்கு வராது, மேட்டூருக்கு வராது. தமிழ்நாடு மழை வெள்ளத்தில் தத்தளித்த போது பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் பார்க்க வரவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டை சொல்ல வேண்டுமானால், வெள்ளம், புயல் என்று பேரிடரால் தமிழ்நாடு தாக்கப்பட்ட பொழுது மாநில அரசு கேட்டுக்கொண்ட நிதி உதவியை கொடுக்க மறுத்த ஒரு அரசு ஒன்றிய அரசு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் சுற்றித் திரிகிற பிரதமர் மோடி அவர்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை பார்ப்பதற்கோ, பாதிக்கப்பட்ட இடங்களை பார்ப்பதற்கோ அவருக்கு நேரம் இல்லாமல் போனது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 10ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக வேட்பாளர்கள் எல் முருகன், அண்ணாமலை, AP முருகானந்தம் உள்ளிட்டோரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவுள்ளார். இதையொட்டி பொதுக்கூட்டத்திற்கு பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது. இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் பேசி வாக்கு சேகரித்தார். தர்மபுரி பார்லிமெண்ட் போட்டி చేస్తున్నాను, அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் எங்களுடைய தாத்தா அவர்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க. எங்க வீட்டில் எங்க மகள்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க. அதனால தெலுங்கு என்பது எங்களுக்கு, எங்க தாத்தாலாம் தெலுங்குல எழுதுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். நான் ஹிந்தி இங்கிலீஷ்லாம் பேசுறேன். தெலுங்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். आम चिन्ह में आप मुझे डाल के मुझे धर्मपुरी पार्लियामेंट का सदस्य बनने के लिए आप मुझे चॉइस दीजिए. थैंक यू, धन्यवाद. விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான புகழேந்தி உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். அவரது உடல் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்.
சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் சுமார் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு எக்ஸ்பிரஸ் ரயிலில் பணம் கொண்டு செல்லப்படுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து நெல்லைக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தாம்பரம் ரயில்வே போலீசார் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 3 பேரின் பைகளை சோதனை செய்தபோது அதில் சுமார் 4 கோடி ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தாம்பரம் தாசில்தார் நடராஜனிடம் ஒப்படைத்தனர். மேலும் பணம் கொண்டு சென்ற 3 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 கோடியே 88 லட்சம் ரூபாய் தங்க நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் பறக்கும் படையினர் கொரியர் நிறுவனத்தின் பிக்கப் வேனை சோதனையிட்டதில் 14 அட்டை பெட்டிகளில் தங்க நாணயங்கள் இருந்தது தெரியவந்தது. அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் தங்க நாணயங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுவதால் வரும் 8 முதல் 12ஆம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை நிலவும் எனவும் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த ஆண்டு போதுமான அளவுக்கு பருவமழை பொழிவு இருக்கும் என்று இந்தியா வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரன்பூரில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியா கூட்டணி என்றால் கமிஷன் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் தொலைநோக்கு திட்டம் என்றும் பொருள் என்று தெரிவித்தார். தேசத்தை கட்டமைக்க தொலைநோக்கு சிந்தனை காங்கிரசிடம் இல்லை என்றும், இந்திய விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ் கட்சி பல தசாப்தங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டதாகவும் தெரிவித்த பிரதமர், இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் நிலவிய முஸ்லீம் லீக் கட்சியின் சிந்தனைகளையே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பிரதிபலிப்பதாகவும் விமர்சித்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை சோனியா காந்தி வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, சமத்துவமின்மை, வன்கொடுமை போன்றவற்றை பாஜக அரசு ஊக்கப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். இவற்றை அகற்ற பாஜக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சோனியா காந்தி குற்றம் சாட்டினார். நாட்டில் அனைத்து இடங்களிலும் அநீதியின் இருள் சூழ்ந்திருப்பதால் அதை அகற்றி ஒளியேற்ற அனைவரும் போராட வேண்டிய நேரம் இது என்று சோனியா காந்தி தெரிவித்தார். வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக ஜெர்மன் நாட்டின் பான் நகரில் செர்ரி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. சாலை ஓர மரங்களில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்களை மக்கள் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்து செல்கின்றனர். பலர் செர்ரி மலர்களோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். 2 வாரங்கள் பூத்து குலுங்கும் இந்த செர்ரி மலர்களை காண சுற்றுலா பயணிகளும் பான் நகருக்கு ஆர்வமுடன் செல்கின்றனர். விண்ணில் மிதக்கும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து 3 பேரை சுமந்தபடி ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பியது. நாசா விண்வெளி வீரர் லாரல் ஓஹாரா, ரஷ்யா மற்றும் பெலாரஸ் விண்வெளி வீராங்கனைகளை ஏற்றியபடி சோயுஸ் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிரிந்து பூமிக்கு புறப்பட்டது. 3 பேரையும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தனர். விண்ணில் பல ஆயிரம் மைல்களை கடந்து சோயுஸ் விண்கலம் கஜகஸ்தான் பகுதியில் தரையிறங்கியது. அதில் பயணித்து பூமிக்கு திரும்பிய 3 பேரையும் ரஷ்ய விண்வெளி ஆய்வு மைய அதிகாரிகள் பத்திரமாக கீழே இறக்கி ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்தனர். IPL தொடரின் 19வது லீக் போட்டியில் பெங்களூருவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அபார வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன்கள் சேர்த்தது. பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி கடைசி ஓவரின் முதல் பந்தில் 4 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் உச்சக்கட்ட பிரச்சாரம். வேட்பாளர்களுக்கு அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. இடஒதுக்கீட்டை தட்டி பறிக்க பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்தது அதிமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்றும் உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட சாலை பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. தேசத்தை கட்டமைக்க தொலைநோக்கு சிந்தனை காங்கிரசிடம் இல்லை என பிரச்சாரத்தின் போது பிரதமர் பேச்சு. நாட்டின் ஜனநாயகம் மிக பெரும் ஆபத்தில் உள்ளதாக சோனியா காந்தி பேச்சு. ஒளியேற்ற அனைவரும் போராட வேண்டிய நேரம் இது என்றும் அழைப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை. நெல்லைக்கு ரயிலில் கொண்டு செல்ல முயன்ற 4 கோடி ரூபாயை கைப்பற்றி விசாரணை.
விண்ணில் மிதக்கும் சர்வதேச ஆய்வு மையத்தில் தங்கியிருந்த நாசா விண்வெளி வீரர் மற்றும் 2 வீராங்கனைகள் ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற IPL தொடரின் 19வது லீக் போட்டி. பெங்களூருவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.